வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் எதிர்பாராத அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் சாதாரணமாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அது தோலை நீக்கிட்டு கூட நம்ம அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். இது நமக்கு கூடுதலாக மருத்துவமைகளை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு ஏன் நம்ம வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோல்ல ஒரு விதமான என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் ஊட்டச்சத்து செயல்முறையை நமக்கு பாதிக்கும். அப்போ செரிமான செயல்முறையும் பாதிக்கலாம். அதனால நம்ம பாதாம் பருப்பை சாப்பிடுவதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவமைகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு அளிக்கிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்க வேண்டும். குறிப்பாக ரத்த அணுக்கள்லாம் முறையான அளவில் பராமரிக்கப்படணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் ரத்த சிகப்புணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. குறிப்பாக அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ரத்த சிகப்புணுக்கள் குறைபாடு ஏற்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் குறைபாடு ஏற்படும். அதனால ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்வதில் தாமதம் ஏற்பட்டதால மயக்கம், சோர்வு, உடல் வலி போன்ற ரத்த சோகைக்கான அறிகுறிகள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை கியூர் பண்ண முடியும்னா ரெட் பிளட் செல்ஸை நம்ம போதுமான அளவுக்கு ரத்தத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் நமக்கு வராமல் தடுக்கப்படும். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசம் நம்முடைய மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. எனவே தோலுக்கு அதிக மின்னக்கூடிய பளபளப்பை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். நீங்க தொடர்ந்து தினமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பையோ அல்லது பாதாம் பருப்பையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா சருமம் மின்னக்கூடிய பொலிவு பெறும். முகப்பொருட்களோ எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளோ உங்களுக்கு இருக்காது. உடலுக்கு வலு சேர்க்கிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு. இதை நம்ம அதிக அளவு உண்பவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையடையும், நரம்புகள் வலிமையடையும், தசைகள் கூட வலுப்பெற்று சிறந்த உடல் இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய உடம்பை ஆற்றல் நமக்கு அளித்து உடலை வலுப்படுத்தும். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஆக ஆரம்பிச்சிடும். உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை எப்போதுமே உடலை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து அதாவது ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் முன்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் உண்ணும் போது இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. ஸோ அப்போ ரத்த நாளங்கள்ல ஏதாவது கொழுப்புகள் படிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொழுப்புகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு குறைக்கும். இதய அதாவது ரத்த நாளங்கள்ல உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிக கரெக்டான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு இருக்கும். மலச்சிக்கல் தீர்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல்நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு. அப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நமக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு உறுதுணையாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. தொடர்ந்து 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போதே கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல்
பருமனையும் கூடாமல் ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். அப்போ இந்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் கிடையாது. உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கிடையே சில மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் டைம்லலாம் ஊற வைத்த பாதாம் பருப்பையோ சாதாரண பாதாம் பருப்பையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள்ள இருக்கும். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே அந்த முக சுருக்கங்களை நமக்கு போக வைக்காது. அப்போ முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 பாதாம் பருப்புகளே போதும். இதில் இருக்கக்கூடிய மக்னஸ் உங்களுடைய சுருக்கங்களை மறைய வச்சிடும். இப்போ பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்த முடியும்னா உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், பொலிவோடும் இருக்கும், சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. குறிப்பாக சரும சுருக்கம் எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்மளுடைய உணவுகளே சேர்த்துக்கலாம். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். மூளையை பலப்படுத்துகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்ப்பதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் உங்களுக்கு இருக்காது. ஸோ வயசானவர்களுக்கு கூட ஊற வைத்த பாதாம் பருப்பு தரப்போகும்போது அந்த நரம்பியல் சார்ந்த நோய்கள்லாம் கியூர் ஆகிடும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் லீடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இந்த தலைமுடி கொட்டுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்கு. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாம் பருப்புல 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது நமக்கு சைடு எஃபெக்டே விளைவிக்காது, நன்மைகளை தான் கொடுக்கும். இதய நோய் இருக்கிறவங்கலாம் வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். 30 கிராம் பாதாமில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. 30 கிராம் பாதாம் பருப்புகளில் தோராயமாக கலோரிகள் 163 இருக்கு, நார் சத்து 3.5 கிராம் இருக்கு, புரதம் 6 கிராம் இருக்கு, கார்ப்ஸ் 2.5 கிராம் இருக்கு, கொழுப்பு ஃபேட் 14 கிராம் இருக்கு, 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், மேலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உறுதுணையாக இருக்கு. ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும பிரச்சனைகள், முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், ரத்த சோகை, பல் பாதுகாப்பு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் துணை புரியும். ஸோ தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.